ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் அழகியசிங்கர் திருவடிகளே சரணம் சரணம். கல்யாண் ஜுவல்லர்ஸின் பாக்யம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அரியனுடைய சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்கள். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். கேரள திவதேசங்களை எல்லாம் தற்பொழுது சேவித்துக் கொண்டிருக்கிறோம். 108 திவதேச வரிசையிலே இன்று நாம் சேவிக்கக்கூடிய தலம் திருவட்டாறு. ஆதிகேசவ பெருமாள் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான திருத்தலம். இந்த திருத்தலத்திற்கு அநேக மகிமைகள் உள்ளன. எப்படி என்று பார்க்கும் பொழுது, பிரம்மா ஒரு யாகத்தை நடத்துகிறார். அந்த யாகத்தை நடத்தும் பொழுது அந்த யாகத்திலிருந்து 2 அசுரர்கள் தோன்றுகிறார்கள், கேசன் கேசி என்று. அவர்கள் யாகத்தை எதிர்த்து பிரம்மாவையும் மிரட்டிய சமயத்திலே பிரம்மா ஆதி நாராயணனை வழிபாடு செய்த பொழுது பெருமாள் அங்கே காட்சி தந்து கேசனை கொன்று கேசியை தரையிலே தள்ளி அவன் மீது தானே சயனித்துக் கொண்டு விடுகிறார். உடன் கேசியால் தப்பிக்கவே முடியவில்லை. அந்த அரக்கர்களுடைய மனைவி ஓடோடி சென்று கங்கை தாமிரபரணி நதி தாயாரிடம் சென்று எப்படியேனும் என்னுடைய கணவனை காப்பாற்றுங்கள் என்று சொன்னவுடன் கங்கையும் தாமிரபரணியும் வெள்ளமாக பெருக்கெடுத்து வருகிறார்கள். மகாவிஷ்ணு தன்னுடைய நாயகியான பூமாதேவியை பார்த்து அந்த வெள்ளம் வராத அளவுக்கு மேடாக்கு என்று சொன்னவுடன் மிகப்பெரிய மேட்டு பகுதியாக, ஒரு நிலையான பகுதியாக பூமித்தாய் அந்த பகுதியை மாற்றி அமைக்க கங்கையும் தாமிரபரணியும் அங்கே உள்ளே வர முடியாமல் சுற்றி நின்றார்களாம். அதாவது வட்டமாக சுற்றி வலம் வந்தார்களாம். அதனால்தான் திருவட்டாறு என்று இந்த திருத்தலத்திற்கு பெயர். அது மட்டுமல்ல, எப்படியேனும் தப்பித்து விட வேண்டும் என்று கேசி பெருமாள் அவன் மீது சயனித்திருந்தாலும் அதையும் மீறி 12 கைகளாலும் முயற்சி செய்தான். உடனே பெருமாள் என்ன செய்தார்? 12 கைகளிலும் 12 சிவலிங்கங்களை வைத்து அழுத்தினாராம். அதனால்தான் இந்த தலத்தை சுற்றி 12 சிவாலயங்கள் இருக்கின்றன. அப்படிப்பட்ட திருவட்டாறு திவ்யமயமான திருத்தலம். கேசியை அடக்கிய பெருமாள் அப்படியே ஆதி கேசவனாக சயனித்துக் கொண்டார் மிதந்த சயனத்திலே. அந்த பெருமாளை பார்ப்பதற்கே கண்கோடி வேண்டும். அவர் படுத்து கொண்டிருக்கக்கூடிய காட்சி, சயனம் புரிந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை திருவனந்தபுரத்திலே நாம் எப்படி சேவித்தோமோ அதே போன்ற ஒரு சேவையை இந்த திருத்தலத்திலே நாம் சேவித்துக் கொள்ளலாம். நம்மாழ்வார் அற்புதமாக இந்த தலத்தில் இறைவனை பாடியிருப்பதாக சொல்லப்படுகிறது. விசேஷமாக சொல்லும் பொழுது, நாம் செய்த அடாத செயல்கள், பாதங்கள் எல்லாம் தான் பிறவி எடுப்பதற்கு காரணம். இந்த பிறவி என்பது முன்ஜென்ம ஊழ்வினை பயன் என்று சொல்வார்கள். எனவேதான் அசுர குணத்தோடு விளங்கினால் அந்த அசுரர்கள் சம்மரிக்கப்பட்டதைப் போல் நம்பாழ்வும் அழிக்கப்படும். எனவே நல்ல புத்தியோடு விளங்க வேண்டும். கேசியும் கேசனும் ஒரு நல்லதோர் யஜ்ஞத்தை அழிப்பதற்காக கடுமையான போராட்டத்தில் ஈடுபட்ட பொழுது பிரம்மாவினுடைய தூய பக்தியால் பெருமாள் ஓடோடி வந்து அதற்கு முடிவு கட்டினார். எனவேதான் திருவட்டாறு திருத்தலத்திலே நாம் காணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அதை மெய்ப்பதைப் போலே இருக்கின்றன. அங்கு இருக்கக்கூடிய முரளி வேணுகான சிற்பம் காணத்தக்க அரிய சிற்பம் என்றே சொல்ல வேண்டும். ஒரு அற்புதமான சேத்திரம். இந்த பெருமாளை நாம் படிகளிலே ஏறிவதுதான் சேவிக்க வேண்டும். அப்படிப்பட்ட உயர்ந்த நிலையிலே இருக்கிறார் இந்த எம்பெருமான். படியில் அடியெடுத்து வைத்தால் வாழ்க்கையின் வெற்றி படியிலே நாம் அடியெடுக்க முடியும், அடியெடுத்து வைக்க முடியும் என்று சொல்லக்கூடிய தத்துவத்தின் விளைவாக இந்த திருத்தலம் காட்சி தருகிறது. திருவனந்தபுரத்திலிருந்து நாகர்கோவில் செல்லக்கூடிய சாலையிலே சிறப்பாக காட்சி தருகிறது. நாகர்கோவிலுக்கு அருகாமை இருக்கக்கூடிய தலம் என்று இதனை குறிப்பிடலாம். எனவே சர்வ சக்தி மிகுந்த கேத்திரம். விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் போன்ற பாராயணங்கள் எல்லாம் இங்கே செய்யப்படுகின்றன. இந்த எம்பெருமான் சுடுமண் சர்க்கரை என்று சொல்லக்கூடிய ஒரு வகையான தண்ணிலே வடிக்கப்பட்டிருக்கிறார். இந்த எம்பெருமானை குறிப்பிட்ட காலத்திலே சூரிய அஸ்தமன கதிர்கள் தழுவி செல்லும் என்று சொல்லப்படுகிறது. எனவே சூரிய தோஷத்தையும் நீக்கக்கூடியவராக இந்த திருவட்டாறு ஆதிகேசவ பெருமாள் தன் திருவதனத்தை காண்பித்து அருள்கிறார். திருமுகத்தின் கவனை, திருநாபியின் அழகு, திருவடியின் வாத்சல்யம் என்று இந்த திருத்தலமே ஒரு மகிமை பொங்கிய திருத்தலம் என்று நான் சொல்ல வேண்டும். திருவட்டாரை பார்த்துவிட்டால் நம் வாழ்விலே என்றும் எப்பொழுதும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் பொங்கும், வெற்றி கிடைக்கும் என்று சொல்லுவார்கள். எனவே
ஆதி கேசவனை சென்று நாம் சேவிக்க வேண்டும். பொதுவாக நாம் எந்த இடத்திற்கு புறப்பட்டு சென்றாலும் கேசவா என்று சொல்ல வேண்டும், கோவிந்தா என்று சொல்லி சாப்பிட வேண்டும், மாதவா என்று சொல்லி நாம் உறங்க வேண்டும். எழுந்திருக்கும் போது ஹரி 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 என்று 7 முறை சொல்லி எழுந்திருக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். இப்படி காலை முதல் மாலை வரை நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு பணியிலும் பகவானை துதிக்க வேண்டும். அப்படிப்பட்ட துதியால் எம்பெருமான் நம் துன்பத்தை போக்குவான். பிரம்மானுடைய சோகத்தையும் நீக்கி ஒரு அற்புதமான ஆனந்தத்தை ஏற்படுத்திய ஸ்ரீஹரியான அனந்த பத்மநாபனே ஆதி கேசவனாக பள்ளி கொண்டிருக்கிறார். அவன் இதயத்தில் ஸ்ரீ மகாலட்சுமி காட்சி தருகிறாள். கேரள கட்டிடக்கலை பாணியிலே இந்த ஆலயம் சிறப்புற அமைக்கப்பட்டிருக்கிறது. நாமும் சென்று திருவட்டாறு ஆதிகேசவ பெருமாளை வணங்கி அளவில்லாத செல்வத்தை பெறுவோமா. ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்யம். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ்.